நீ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. நான் உன் மேல கோவப்படணும்? இனிமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். நீ அம்மா விட்ட பாரு, குழந்தைய பாரு, எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. ராணி, நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நினைச்சா கூட உன்னை சின்ன வயசுல குழந்தையில தூக்கி கொஞ்சம்ல அதான் ஞாபகத்து வருது. இல்லையடா கார்த்தி? ஆமாண்ண, அவ உங்க தோலை விட்டு இறங்கவே மாட்டா. தூங்கும் போது கூட உங்க மடியிலேயே தான் படுத்திருப்பா. ஆமாண்டா, அதை எப்படி மறக்க முடியும்? இவ குழந்தையா இருக்கிறப்போ தொட்டில போட்டா தூங்கவே மாட்டாளே, யாராவது தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா கோத? ஆமாங்க, நாம கூட தூங்கிடுவோம். தமிழ் தான் ராத்திரி முழுக்க இவள தோல்ல போட்டுக்கிட்டே நடந்துட்டு இருப்பான். அதெல்லாம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ராகினி, இப்போது தமிழ் பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? நீ இவனை நம்பாம எவ்வளவு திட்டிருக்க. சொத்து எல்லாத்தையும் தோ இவன் ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்கான். நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவனால உனக்கு நீங்க நல்லதா நடந்திருக்கு. நீ மறலாமா, ஆனா அவன் மற மாட்டாமா. என்ன அவன் அண்ணன். அவன் உலகமே நீயாதாம இருந்த. நீ டாக்டருக்கு படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ இல்லையோ, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதே மாதிரி உன்னை படிக்கவும் வச்சான். ஆனா நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. ஆனா இன்னைக்கு உனக்கு ஒண்ணுன்னா ஒண்ணு அவன் வந்தான் பாத்தியா? அதம்மா தமிழ். டேய், எதுக்குடா இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சொல்லும்ல, இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிதான் ஆகணும். அவளுக்கும் தெரிய வேணாமா? ராகினி, எங்க கம்பெனியோட எதிர்காலமே இன்னைக்கு நாங்க பெங்களூர் போறதுல தான் இருந்தது. நாங்க அங்க போய் ஒரு ஆளை பார்த்தாதான் இந்த பிசினஸே எங்களால தக்க வச்சுக்க முடியும். பல லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட். நாங்க தொடர்ந்து இந்த பிசினஸ் நடத்தணுமா வேணாமான்னு இந்த மீட்டிங் தான் டிசைட் பண்ணவே போகுது. உன் புருஷன் எங்களுக்கு ஏற்படுத்தின நஷ்டத்துல இருந்து நாங்க மீண்டு வரதுக்கான ஒரே வழி. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தங்கச்சி தான் முக்கியம் ஓடி வந்தான் பாத்தியா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ராகினி, இந்த உலகத்துல 1000 கடவுள் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உனக்கு சாமி உன் அண்ணன் தான், தெரியுமா?